வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தொடங்கியுள்ள விஜய் தனது கட்சியினை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று தமிழக ஆட்சியினை பிடிப்பாரா என்பதே இப்பதிவின் நோக்கமாகும். இவர் தனது கட்சியினை ஆரம்பித்துள்ள தேதியான 2/2/2024 அன்றைய தேதியில் பகலில் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு பிறந்த ஜாதகத்தினை இப்பொழுது பார்வையிடுவோம். கட்சி பிறந்த லக்னம் மேஷம், லக்னத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசுவில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இவருடைய கட்சி ஜாதகத்தில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் கிடைக்கக்கூடிய பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ நந்தி யோகமானது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இவருக்கு கட்சியினை வளர்ப்பதற்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே கை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது விசேடம் என்றாலும் உடன் புதன் இருப்பது சிறப்பான அமைப்பல்ல. கட்சி பிறந்த லக்னமான மேஷத்திற்கு 11இல் சனி அமர்ந்திருப்பது சிறப்பான வெற்றிகளை அடையாளம் காட்டக்கூடியது. அரசியலில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் பலம் அரசியல் ஆதாயத்தினை தீர்மானிக்கும். அதற்கு முன்னதாக தமிழகத்தினை ஆண்ட கட்சிகளுக்கு எந்தெந்த கிரகங்கள் தங்களுடைய ஒத்துழைப்பினை கொடுத்தது என்பதை அறிந்தால்தான் இவருடைய கட்சிக்கு தமிழகத்தில் ஆளும் தகுதி கிடைக்குமா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்காக இதுவரை தமிழகத்தினை ஆண்ட கட்சிகளான அதிமுக, திமுக கட்சிகளின் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய ஒத்துழைப்பினை அந்தந்த கட்சிகளுக்கு கொடுத்துள்ளன என்பதை இப்பொழுது பார்வையிடலாம். அதிமுக கட்சியே அதிக முறை தேர்தலில் வெற்றி பெற்று பல முறை தமிழகத்தினை ஆட்சி செய்துள்ளது. அதிமுக ஜாதகமானது தனுசு லக்னம், லக்னத்தில் குரு ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் அம்ச யோகத்தினை தருகிறார். இவருடைய கட்சி ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் கிடைக்கக்கூடிய பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ நந்தி யோகமானது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். அதிமுக கட்சியின் ஜாதகத்தில் செவ்வாய் 10ஆம் இடத்தோடு யோக பலத்துடன் நிற்பதால் தான் தொடர்ந்து அவர்கள் வெற்றியினை பெறவும் ஆட்சியினை எளிதாக பெறவும் முடிந்தது. அவர்களுக்கு அரசியல் கிரகமான சூரியன் புதனோடு புதாத்திய யோகம் கிடைத்தது அற்புதமான அமைப்பாகும். அதிமுக ஜாதகத்தில் குரு பலம், செவ்வாய் பலம், சூரியன் புதன் பலம், சுக்கிரன் பலம் ஆகிய இந்த பலமான அமைப்புகள் அவர்களை தமிழகத்தினை ஆள செய்ய வழி கொடுத்தது. நாம் அடுத்ததாக திமுக கட்சி ஜாதகத்தினை பார்வையிடுவோம். திமுக கட்சி ஜாதகத்தில் லக்னமானது விருச்சிகம் என்றாலும் ராகு லக்னத்திற்கு 10இல் குரு அம்சயோகம் பெற்றிருக்கிறார். இது ஒரு பலமான அமைப்பாகும். கன்னியில் சூரியன் புதன் இணைந்து புதாத்திய யோகம் தருகிறார்கள். இந்த அமைப்பும் கூடுதல் பலமாகும். திமுக கட்சியின் ஜாதகத்தில் ராகு லக்னமான மீனத்தின் யோகரண செவ்வாய் 5இல் அமர்ந்திருப்பதும் நீச்ச பங்கராஜாகம் பெற்றிருப்பதும் செவ்வாயின் வலிமையினை காட்டுகிறது. இங்கு செவ்வாய் சுக்கிரனை பார்வையிடும் மிகவும் சிறப்பான அமைப்பாகவே காணப்படுகிறது. திமுக ஜாதகத்தில் குரு பலம், செவ்வாய் பலம், சூரியன் புதன் பலம், சுக்கிரன் பலம் ஆகிய இந்த பலமான அமைப்பு தமிழகத்தினை ஆள செய்தது. தமிழகத்தில் ஆட்சியினை பிடிக்க போராடி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தினை இப்பொழுது பார்வையிடுவோம். தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் கட்சியின் அடிப்படையில் இந்த கட்சியின் ஜாதகத்தினை நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளலாம். பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தில் ராகு லக்னத்திற்கு 10இல் சுக்கிரன் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒன்றான மாலவி யோகத்தினை பெற்றிருக்கிறது. இது மிக சிறப்பான ஆளும் யோகத்தினை தருவதாகும். சூரியன் மீனத்தில் அமர்ந்து செவ்வாயின் பார்வினை பெறுவது அரசியலில் அசுர பலத்தினை கொடுக்கக்கூடியதாகும். எனவேதான் மத்தியில் அவர்களின் கை ஓங்கியிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மீனத்தில் சூரியனும் சிம்மத்தில் குருவும் அமர்ந்து பஞ்ச பரிவர்த்தனை யோகத்தினை ஒன்றான ஸ்ரீ நந்தி யோகத்தினை கட்சிக்கு கொடுத்ததால் அற்புதமான வெற்றிகளை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தில் சனி சுக்கிரன் தொடர்பானது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தில் குரு பலம், செவ்வாய் பலம், சூரியன் பலம், சனி சுக்கிரன் பலம் இருக்கிறது. ஆனாலும் தமிழகத்திற்கு உதவும் கிரகங்கள் வலிமையாக இருந்த போதிலும் தமிழகத்திற்கு ஆகாத கிரகமான சனியின் பலம் அதிகமாக இருக்கிறது. இதுவே இவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் ஜாதகமானது காமராஜர் காலத்திற்கு பின் இந்திரா காங்கிரஸ் என்று பெயர் மாற்றம் பெற்று கட்சியின் ஜாதகமானது புதியதாக தோன்றியதால் தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்ச்சியினை காண முடியவில்லை. ஆனாலும் இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கடகத்திலும் புதன் விருச்சிகத்திலும் சந்திரன் கன்னியிலும் அமர்ந்து வீடுகளை பரிமாறிக்கொண்டதால் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ கணபதி யோகமானது
காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த யோகம் மிக சிறப்பான யோகமாகும். எனவேதான் மத்தியில் கணிசமான எம்பிகளை இவர்களால் கொண்டு வர முடிகிறது. காங்கிரஸ் கட்சியின் ஜாதகமானது மகர லக்னம், குரு பலமிழந்தார், சூரியன் மறைந்தார், செவ்வாய் நீச்சபங்கம் பெற்று கொஞ்சம் நம்பிக்கை தந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜாதகத்தில் குரு பலம் இல்லை, செவ்வாய் பலம் இருக்கிறது, சூரியன் பலம் இல்லை. 10ஆம் இடத்தினை பார்வையிடும் செவ்வாய் சனி பார்வையானது பதவிக்கு வேட்டு வைக்கும், பதவியினை பறிக்கும். எனவேதான் இவர்களால் போராடி கொண்டிருந்தாலும் வெற்றிகளை தொலைவில் இருக்கிறது. நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி. தமிழக வெற்றி கழகம் ஜாதகத்தில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் கிடைக்கக்கூடிய பஞ்ச பரிவர்த்தனைகளில் ஒன்றான ஸ்ரீநந்தி யோகமானது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இவருக்கு கட்சியினை வளர்ப்பதற்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே கை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது விசேடம் என்றாலும் உடன்பதன் இருப்பது சிறப்பான அமைப்பாக சொல்ல முடியாது. கட்சி பிறந்த லக்னமான மேஷத்திற்கு 11 சனி அமர்ந்திருப்பது சிறப்பான வெற்றிகளை அடையாளம் காட்டக்கூடியது என்றாலும் தமிழகத்திற்கு சனியின் பலம் ஒத்து வராது. அரசியலில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் பலம் அரசியல் ஆதாயத்தினை தீர்மானிக்கும். இந்த ஜாதகத்திலும் குரு பலம் இருக்கிறது, செவ்வாய் பலம் இருக்கிறது, சூரியன் பலம் புதன் சூரியன் பலம் இருக்கிறது. எனவே இந்த கட்சியின் ஜாதகத்தில் தமிழகத்தினை ஆளும் கிரகங்களின் அமைவிடங்களானது மற்ற கட்சிகளோடு ஒத்துப்போவதால் இவர்களும் தமிழகத்தினை ஆள்வதற்கு போட்டி போடும் கட்சிகளோடு ஒத்துப்போகிறது. ஆனால் ஆட்சியினை பிடிக்கக்கூடிய வகையில் கிரகங்கள் இவருக்கு ஒத்துழைக்குமா? தமிழகத்தினை ஆண்ட கட்சிகளின் ஜாதகத்தின்படி பார்க்கும் பொழுது கீழ்கண்ட கிரகங்கள் பலமாக இருந்தால் ஆட்சியினை பிடிப்பதற்கு வாய்ப்பும் ஆளும் வாய்ப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கட்சி ஜாதகத்தில் குரு பலம் இருக்க வேண்டும், கட்சி ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இருக்க வேண்டும், கட்சி ஜாதகத்தில் சூரியன் புதன் இணைந்திருக்க வேண்டும், கட்சி ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற வேண்டும், கட்சி ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் இருக்க வேண்டும். கட்சி ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் யோகர்களாக இருந்தால் கூடுதல் பலம். இந்த அமைப்புகள் இருந்தால் ஆட்சியினை பிடிப்பதற்கான போட்டியில் சரியான பலத்தினை காட்ட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது விஜய் கட்சியின் ஜாதகத்தில் குரு பலம் இருக்கிறது, விஜய் கட்சியின் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இருக்கிறது, விஜய் கட்சியின் ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் பலம் இருக்கிறது, விஜய் கட்சியின் ஜாதகத்தில் சூரியன் பலம் இருக்கிறது. ஆனால் புதனின் பலமானது குறைந்து போனது. புதன் மேஷ லக்னத்தில் சத்துருவாகிறார். சனி 11 அமர்ந்து வலுப்பெற்றதால் சனியினுடைய பலவீனமும் இவருக்கு இருக்கிறது. இந்த அமைப்பானது அரசியலில் போட்டி போடுவதற்கு உதவும். ஆனால் ஆட்சியினை பிடிப்பதற்கு உண்டான நேரம் இவருக்கு கிடைத்திருக்கிறதா? பிறந்த லக்னத்திற்கு விரையாதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்த ராகு திசை நடந்து கொண்டிருப்பதால் அதிக பொருட்செலவில் ஏற்படும் கையிருப்பானது கரையும், வெளிநாட்டு உதவிகள் குவியும். ஆனாலும் விரையாதிபதியான ராகுவின் செயல்பாட்டால் வெற்றிகளை இவரால் பெற முடியாது. இவருடைய கட்சி ஜாதகத்தில் ராகு இலக்கணமான மீனத்தின்படி பார்க்கும் பொழுது மீன லக்னத்தின் 3, 8 வீடுகளுக்குரிய சுக்கிரன் 10 இருப்பது கவலை தரும் அமைப்பாகும். கடுமையான போட்டி, சவால்கள், ஏமாற்றங்கள், தடைகள் என கடுமையான காலகட்டத்தினை சந்திக்க நேரிடும். தமிழக அரசியலில் போட்டியிடுவதற்கு கிரகங்கள் ஒத்துழைக்கிறது. ஆனால் வெற்றியினை பெறுவதற்கு கடும் சிரமத்தினை தரும். ராகு திசையானது உதவிக்கு வராது என்பதே மிகப்பெரிய பின்னடைவாக அவருக்கு இருக்க போகிறது. மொத்தத்தில் அதிக செலவினம், அதிக ஏமாற்றம். மீண்டும் பெரிதொரு பதிவில் இன்னும் விரிவாக ஆராய்வோம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே.